Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாளை மாலை 5 மணி அளவில் சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு பேரணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரணி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானினுடைய அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்று அவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு பேரணியை நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து எனது தலைமையில் முன்னாள் படை வீரர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய பேரணி நடைபெறும். இந்த பேரணி தீவுத்திடலில் அருகே உள்ள போர் நினைவு சின்னம் அருகில் நிறைவு பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த பேரணி இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்று நமது ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று ஒரு அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் மூலமாக அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லை பகுதியில் மிகுந்த பதற்றம் நிலவுகிறது. அங்கே பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் 2 நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையோடு இருக்கக்கூடிய மாநில மக்களும் தூக்கத்தை தொலைத்த இரவாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆங்காங்கே தாக்குதல் நடத்தப்படுவதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய ராணுவம் தன்னுடைய முழு வலிமையையும் பயன்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று பாகிஸ்தான் ஏவக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழித்து வருகிறது. அப்படியாக வீரத்தீர செயல்களை செய்து வரக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை மாலை 5 மணி அளவில் ஒரு பேரணியை அறிவித்திருக்கிறார். இந்த பேரணியில் பலரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.